தேவராஜ்யத்தை தேடுங்கள், தேவராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். நீதி ஒன்று இருக்குது, அது இருக்கிற நேரத்துக்குள்ள வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்படி எப்படி போடப்படுகிறது? அவருடைய நீதியை தேடுங்கள். தேவராஜ்யத்தை மாத்திரமல்ல, அவருடைய நீதியை தேடுங்கள். அவருடைய நீதி எது? அவருடைய நீதி எது என்பதை யோசிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு முறை ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுக்க போகிற பொழுது ஆண்டவர் அவரை தடை செய்தான். யோவான் தடை செய்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இல்லை இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஞாபகம் இருக்கிறதா? சோதரம், ஆண்டவர் நல்லவர். எப்படி பாருங்கள், தடை செய்தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டிய யோவான். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்படியானால் ஞானஸ்நானம் என்பது ஒரு நீதி. முதலாவது தேவராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்போ ஞானஸ்நானத்துக்கு உரியவர்களாக நம்ம மாற வேண்டும். ஞானஸ்நானத்துக்கு உரியவர்களாக மாறினா நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. இந்த உலக காரிய இவைகளெல்லாம் உங்களுக்கு கேட்காமலேயே கூட கொடுக்கப்படும். இதை நம்ம மனதில் கொண்டு ஞானஸ்நானத்தை சிந்திப்போம். ஞானஸ்நானம் எடுக்கணும்னா என்ன வேணும்? சொல்கிறத கேட்கணும்ல. ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொல்லிட்டாரு, தேவராஜ்யத்தை தேடு, நீதியை தேடு, இந்த உலக ஆசீர்வாதம் தானாக வரும்பா. எவ்வளவோ ஆஸ்தி உள்ளவன் மிகுந்த ஆஸ்தியில் ஒன்று வேதமே சொல்லுது. ஆனால் அவனுக்கு இது புரியலையே, இது தெரியலையே, மனம் திரும்பலையே, விட்டு கொடுக்கலையே. எனக்கு பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் என்பது ஒரு நீதி. ஞானஸ்நானங்கிறது நீதி. தேவராஜ்யத்தை நீதியை தேடுங்க, அப்போ தான் உலக ஆசீர்வாதம் ஜெபத்துக்கு பதில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீதி அப்படின்னு சொல்லும்போது வெரி சிம்பிளாக நம்ம ஆண்டைய பிள்ளைங்க எல்லாம் செய்ய வேண்டியதுனாக்க ஞானஸ்நானம். தடை பண்ணுறான் யோவான். அதுக்கு ஆண்டவர் இப்போ இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது அப்படின்னா ஞானஸ்நானம் என்பது ஒரு நீதி. இந்த ஞானஸ்நானம் கிடைக்குன்னா என்ன பண்ணணும்? முதல்ல மனம் திரும்பணும். உலகம், நம்ம போய் கொண்டிருக்கிற பாதை, நம்ம வழிபட்டு கொடுக்குற காரியங்கள், ஒரு ஆவிக்குரிய நிலைமை, இதெல்லாம் விட்டு முழுக்க ஆண்டவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி ஆண்டவரே நீங்கள் தான், உங்கள் வேதம் தான் அப்படின்னு வந்துடணும். வந்துட்ட பிற்பாடு நமக்குள்ளார மனசுக்குள்ளே தோணும், நான் நல்ல மனுஷன் இல்லையே, ஒரு பாவியான மனுஷனாச்சு அப்படின்னு வரும். அப்படி மனசுக்குள்ளார வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட பாவங்களை அறிக்கையிடணும், பாவ மன்னிப்பை பெறணும், மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு பெறணும். பாவத்தை மன்னிச்சிட்டாரு, அவர் ரத்தம் நம்ம பாவத்தை கழுவும். இயேசு நம்ம பாவத்தை மன்னிக்க பூமியில் அவருக்கு அதிகாரம் இருக்குது, அதுக்கான கிரயத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம பாவங்களை அறிக்கை செய்வோம். பாவம் மன்னிக்கப்பட்டா யாருக்கு தெரியும்? நமக்கே தெரியும். நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதுனால ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிடும். அந்த ரட்சிப்பு வந்த பொழுது நமக்குள்ள சந்தோஷம் வரும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரும்போது நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும். அதுதான் தேவனுடைய நீதியை நிறைவேறும். முதலாவது தேவராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், ஞானஸ்நானத்தை தேடுங்கள், மனம் திருப்புங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுங்க, அதனால உண்டாகிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுங்க, உள்ளான ரட்சிப்புக்கு வெளியான ஞானஸ்நானத்தை பெறுங்க, பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெறுங்க. இதுதான் நீதியை தேடுகிற காரியம். இந்த நீதியை தேட ஆரம்பித்து விட்டால் நம்ம ஜெபம் வல்லமையுள்ளதாக இருக்கும். இயேசு எப்போ ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறினவுடன், லூக்காவில் தான் அப்படி போட்டிருக்கு, மத்தேயுவில் போடல, லூக்காவில் போட்டிருக்க, ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறினவுடன் அவர் ஜெபம் பண்ணின பொழுது வானம் திறக்கப்பட்டது. அப்போ ஞானஸ்நானம் எடுத்துட்டு இயேசு ஜெபம் பண்ணும்போது ஜெபம் கேட்கப்பட்டதான். இயேசுவுக்கே அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், ஆனால் அதனுடைய மேன்மையை உணர்வோம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்துக்கு வானம் திறக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை.